நல்லா பேசினார், பவர்ஃபுல்லாக பேசினார். அப்படி பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு, வைபு லைக்கு, ரீல்ஸு எல்லாம் இருந்தது. அந்த காட்சி நீங்கள் பரந்துரை எடுத்து பாருங்கள் சமூக வலைதளத்தில். நான் மனுஷன்ப்பா, விவசாயி பிரச்சனைக்கு எப்படி பொங்குறாரு, எப்படி பேசுகிறாரு, என்ன கவுண்ட்ரு, வந்துட்டான் நமக்கு உண்டான தலைமை வந்துட்டான். அப்படி இருக்கும். வந்து 10 நாள் ஆச்சு. அப்படியே அமைதியாக அந்த கல் எடுத்து கிணத்துல போட்டால் இருக்காது. அப்படி ஏபிவிபி வந்தாங்க, பிஎம்ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்கள் யோசிக்கிறோம், பார்க்குறோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே மறுப்பு வந்திருக்க வேணாம் முதலமைச்சர் அலுவலகத்தில். அவ்வாறுலாம் எதுவும் சொல்லலை. வந்தவர்கள் மரியாதை நிமித்தமாக வந்தாங்க, நட்பு பாராட்டினாங்க. நட்பு பாராட்டி வந்தவங்களுக்கு நட்பு பாராட்டுறது தான் தமிழக கலாச்சாரம். அதன் அடிப்படையில் நட்பு பாராட்டப்பட்டது. மற்றபடி மத்திய அரசின் திட்டத்தையும் மத்திய அரசின் கொள்கையும் ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. இங்கனம் ஈவன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சோஃபா இறக்கி சால்வை போட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அப்பவே போயிடுச்சு. இனிமேல் இந்த ட்ராமாலாம் பண்ண வேணாம். பேர் கெட்டது தான். நீங்கள் குதிரை பேர் அரசியலுக்காக அந்த கட்சியை உடைச்சது உண்மை. அவங்க யாரும் வந்து வாலண்டியரெல்லாம் வண்டியில் ஏறின்னு வரல. நீங்கள் ஆசை காட்டினீங்க, அவங்க வந்தாங்க. அவர் தான் இப்போ வந்து பாலம் ஐயா திருமாவளவன் தான் இங்கே இருக்கிறத. அதாவது அவங்க தனியாக சொல்ல கூச்சப்படுவாங்க, இவர் வந்து டப்பிங் பண்ணி சொல்லுவார். இந்த ஆதவர்ஜனை வந்து எனக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, அதிமுக வராது. சார் நீங்கள் எந்த சைடு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு? அது உங்களுக்கும் அதிமுகவும் என்ன சம்பந்தம்? உங்கள் வாயில் எதுக்கு அதிமுகன்னு வருது? ஆட்சியில் பங்கு பெறணும்னா காங்கிரஸ் மாதிரி முன்னாடியே போயிடலாம் இல்லையா? எதுக்கு வந்து இவ்வளோ பல்ட்டி அடிச்சு கடைசியில் வந்து அதாவது கஷ்டமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அப்படியே தவிக்கிறதா அப்படி சொல்லிக்கிறது வெளியில். நான் ஏன் இதை எடுத்தேன் என்றால் ஒன்றும் இல்லை, சுயநலம், அவ்வளோதான். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் மூடு நந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை நாளைக்கு விரிவாக்கம் செய்யப்பட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆதவர்ஜனா எங்ககிட்ட உறுதியா சொன்னாரு, அதிமுக எம்எல்ஏக்கள் யாருமே வந்து தாவேக அமைச்சரோட இணைய போறதில்ல அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஒரு நாளைக்கு முடிவு அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா உறுதியா சொல்லல நாங்க இணைய மாட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பா இணைய போறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா வன்னியரசு வந்து அமைச்சராக போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தின்னு பார்க்க முடியுது. 25 அதிமுக எம்எல்ஏக்கள் இல்லை, அவ்வளவுதானா? அது ஆசைப்பட்டது ஒன்று, நடக்கிறது வேறு. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் நுணுக்கங்கள் ஆகட்டும், இல்லை அவரோட அரசியல் நுகர்வுகள் ஆகட்டும், அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுன்றது சீக்கிரத்தில் இருக்காது. அது இதை தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா அது கூட்டணி விவகாரத்தில் ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள். தேர்தலுக்கு முன்னாடியே அவர் தரப்பில் வந்து விசிகா கிட்ட பேசப்பட்டது, அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட பேசப்பட்டது, அதிமுகவோட பேசப்பட்டது, கடைசியாக பிஜேபி கூட லைட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கூட விசாரணையின் போதுலாம் பேசப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து மறைக்கவோ, இல்லை ஆமாம் நாங்கள் பேசினோம், இல்லை நாங்கள் பேசலை, மறுக்கவோ எதுவுமே பண்ணல. அமைதி. இப்பொழுதும் வந்து அவர் என்னன்னா அமைதி. அதிமுக எம்எல்ஏ ஏன் போய் சந்திச்சாரு? அமைதி. எதனால் அவங்க உங்களுக்கு ஆதரவு அளித்து ஓட்டு போட்டாங்க? அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி தாவேக்காக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. இப்போ இவங்க ஓட்டு போடாமல் இருந்ததா தாவேக்கா அன்றைக்கி தோற்று போயிருக்காரு. தாவேக்காக்கு வேணுன்ற அந்த 118 வந்துருச்சு. அப்படி வந்தும் எதுக்காக அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதுலேயும் அமைதி. அப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி இல்லை அதனுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பேசுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. வெளிப்படைத்தன்மை என்பது முன்பும் இல்லை, இன்றும் இல்லை. இவ்வளோ விஷயம் வந்து இப்போ திருமா அவர்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ காலகட்டங்களில் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறத பார்த்துருக்கோம், ஏற்றுக்காத பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு மத்திய அமைச்சரவையில் முருகனுக்கு இடம் இருக்கா, இல்லை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் ஆகிறாரா, இல்லை அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாள் 2 நாள் பேசு பொருளாக இருக்கும். இருக்கா இல்லையா அப்படின்றது கிட்ட நெருக்கத்தில் வரும்போது என்னென்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இல்லை டெல்லியிலேருந்து கன்ஃபார்ம் ஆகிடும், கேபினெட்லேருந்து அது மாதிரி அமைச்சர் இவர் ஆகிறாரு, இவர் ஆகலை. இப்போ ஜனாதிபதி கூட நம்ம பார்த்தோம், அதேமாதிரி துணை ஜனாதிபதி கூட ஒரு நாள் 2 நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் தாவேக்கா விவகாரத்தில் இத்தனைக்கும் இது மத்திய அமைச்சரவை கூட கிடையாது, இது மாநில அமைச்சரவை. அதேமாதிரி அதிமுக சட்டமன்றத்துலேயும் சரி, திமுக சட்டமன்றம் ஜெயிச்சு போகிறதும் சரி, யார் அமைச்சர் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், இவங்கன்னு. ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி கிளாரிட்டின்றது எதுவுமே கிடையாது. இப்போது அடுத்து ஒரு 10 பேர் அமைச்சரவை தாவேக்காலையும் ஆக போகிறாங்கன்றாங்க. அதில் ஒரு சில பெயர்கள்லாம் வருது. இப்போ அறந்தாங்கியில் பரவேஷ் வருவாங்க உள்ள, அதே மாதிரி மதுரையில் ஒருத்தர் அவரோட பழக்கம் இருக்குது, கல்லாணை சொல்லிட்டு அவரோட பேர் இருக்குது. அப்படின்ற மாதிரி ஒரு சில பெயர்கள்லாம் வருது. பட் அந்த காங்க்ரீட்டாக ஒரு விஷயம் இவர் அப்படின்றது அந்த கூட்டணி விவகாரத்தில் தாவேக்காவிடம்
நேர்மை இல்லை, தெளிவு இல்லை, மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது தான் என்னோட அரசியல் புரிதல். இதையே உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லை. நாட்டு மக்கள் இப்போ ஒரு பத்திரிகையாளராக நமக்கு ஒரு தரவு வருது, ஒரு செய்தி வருதுன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சபாநாயகர் தேர்வு அப்படின்னும் போது ஐயா ஜேசிடி பிரபாகர்னும் பொழுது என் போன்றவர்களுக்கோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கோ விமர்சனக்காரர்களுக்கோ அங்கே வாதம் பண்ணுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ பாயிண்ட் இல்லை. ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் லாட்ரி சீட்டு விற்கலை. ஜேசிடி பிரபாகரன் ஐயா வேலுமணி போது டெண்டர் வியாபாரம் பண்ணவில்லை. ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வீட்டிலிருந்து குட்கா சம்பந்தமாக யாரும் வந்து ரெய்டு பண்ணலை. அப்படி இருக்கும்பொழுது நான் வம்படியாக போய் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை விமர்சனம் பண்ண முடியுமா? அடுத்து இன்னொரு உதாரணம் சென்னையில் எடுத்துக்கிட்டார் ராஜ்மோகன் பிஎம் ஸ்ரீ விஷயம் அப்படின்னு வரும்போது நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக இருப்போம், இதை வந்து நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அருண்ராஜ் ஆனால் இன்னைக்கு ஏபிபிபி மாணவர் சங்க தலைவர் வந்து முதல்வர்களை சந்திச்சுட்டு வந்து பத்திரிகையாளர் பேசும்போது ஆலோசனை பண்ணிட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இல்லையா பிஎம் ஸ்ரீ. அப்போ அதை பார்க்கணும். முதல்வர் வந்து அதை தான் சொல்கிறேன். இப்போ இவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை காப்பாற்றி விட்டுட்டு இருக்காரு. யாரு? துறை அமைச்சர். துறை அமைச்சர் வந்து 2-3 நாளா. ஆனால் முதலமைச்சர் வந்து பண்ணுவதாக ஏபிவிபி வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் கிளாரிட்டி கிடையாது. நான் எதிர்க்கிறேன்னா இல்லை இதை ஏற்றுக்க போகிறேன்னா அப்படின்றத யார் சொல்லணும்? முதல்வர் சொல்லணும். ஆனால் முதல்வர் சொல்ல மாட்டார். முதல்வர் எனக்கு நம்ம கிட்டத்தட்ட ஐயா மன்மோகன் சிங்கை பின்பற்றுகிறார் என்று தோன்றுகிறது. மன்மோகன் சிங் இப்படி தான் பேசவே மாட்டார், அப்படியே கம்மன்னு இருப்பார். எதுவாக இருந்தாலும் என்னங்க இந்த மாதிரி ஊழல் கம்மன்னு இருப்பார். நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறாங்களே, காமன்வெல்த் கேம்ஸில் இது பண்ணுறாங்களே, அப்புறமா வந்து கோல் ஸ்கேம்ன்றாங்களே, அப்படியே கம்மன்னு இருப்பார். 2G கம்மன்னு இருப்பார். மன்மோகன் சிங் பார்த்தோம், நல்ல மனிதர், அவர் ஊழல் செய்யலை, ஆனால் கம்மன்னு இருப்பார். நான் அப்போது லாபி வந்து பண்ணி தான் அந்த அவ்வளோ கெட்ட பேர் வந்து. அதே மாதிரி இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சிங் அவர்கள் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, அவர் பொம்மை மாதிரி உட்கார வைக்கப்பட்டு விமர்சனம் இருந்தது. விஜய் அவர்களும் அதே நிலைமையில தான் இல்லை. இவர் பொம்மையெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இவர் வந்து இவர் தான் முகம், இவர் தான் வந்து அந்த கட்சியினுடைய அடையாளம். இவர் முகத்துக்காகவும் இவரோட அரசியல் வந்ததுனால தான் இந்த ஓட்டு வந்தது. தாவேக்கா ஜெயிச்சதுக்கு காரணம் யாரும் பயங்கரமாலாம் உழைக்கல, பேரே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. அது விஜய் அவர்களோட சொன்ன அந்த வார்த்தை, அதுக்கு தான் ஓட்டு வந்திருக்கு. விஜயால் மன்மோகன் சிங்காவும் ஆக முடியாது, வேற விஷயம். நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகே. ஏன்னா அவர் வந்து எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவர், இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் ஈ ப்ரொவைடட் 10 years ஆஃப் ஸ்டேபிள் கவர்மெண்ட். நான் என்ன வார்த்தை சொல்றேன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட், நான் நல்ல கவர்மெண்ட்னு சொல்லலை. அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேம்படுத்திய ஒரு அரசாங்கம்னு பார்த்தா மன்மோகன் சிங் அரசாங்கம். அதாவது ஜிடிபி ஆகட்டும், மாநிலத்தங்களோட ஜிஎஸ்டிபி ஆகட்டும், கார் விற்பனை அதிகமாக ஒரு ஸ்பர்ட் நடந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அது மன்மோகன் சிங். ஸ்டாக் மார்க்கெட் ஏறின காலம், குளோபலைசேஷனில் இந்தியாவோட அந்த தன்மை வந்து அடுத்த லெவல் போனதெல்லாம் மன்மோகன் சிங். அதே மன்மோகன் சிங் கட்டகாலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2G வந்தது, கோல்கேட் ஸ்கேம் வந்தது, அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் வந்தது. நிறைய ஊழல்களில் காங்கிரஸ் கட்சி மாட்டி சின்ன பின்னமாகி ஒரு சிலது குற்றச்சாட்டாச்சு, ஒரு சிலது உண்மையிலே ஊழல் நடந்த மாதிரி. இது 2 பார்வைகள். இப்போது இவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேச மாட்டார், அப்படியே கம்முன்னு அமைதியாக இருப்பார். என்ன நினைக்கிறாரு, நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி, இது மாதிரிலாம் சொல்கிறாங்களே, என்ன ஒரு விமர்சனம் வச்சாலும் நம்மளுடைய அந்த ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாரிடம் அந்த முக வசீகரத்தை வைத்து அவருக்கு வந்து ஒரு 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 தன்னம்பிக்கை, அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஆர்ட், அவர்கிட்ட இருக்கிற வெப்பன், ஆயுதம். அரசியல்வாதிகள் பேசணும்னு நினைக்கிறது நம்மளை பற்றின செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவர் பேசாட்டியும் அவரை பற்றின செய்திகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. லைவ் எங்கே போனாலும் லைவ் ஓடுறாங்க. சாப்பிட்றது கூட வந்து இமேஜை போட்டு வந்து சிம்பிளாக சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி இமேஜுகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பேச வேண்டிய தேவையில்லை நினைக்கிறாரோ. நம்ம பேசாமலே வந்து இவ்வளோ பேசுகிறாங்க. ஒரு 5 வருஷம் வந்து போட்டிருக்காங்க ஓட்டு, நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டணும். அதுதான் நீங்கள் மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய காணிக்கை. திருப்பி மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பேசிக்க. அது நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்றது ஒன்று செயலில் தெரியணும், இல்லை பேச்சில் தெரியணும். இப்போது செயல்லையும் தெரியல, பேச்சிலையும் தெரியல அப்படின்னா என்னால் 2 உதாரணம் சொல்ல முடியும். ஒன்று தூய்மை பணியாளர் பிரச்சனை. தூய்மை பணியாளரை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தார். எல்லாரும் வந்து போராட்ட காலத்துக்கு போய் பார்ப்பாங்க, இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்து முதலமைச்சர் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஒரு பெரிய மனது, அந்த ஏழை தொழிலாளிகள், அந்த ரொம்ப கடினமான வேலைங்க, அது எல்லாரும் செய்ய முடியாது. இந்த ஒரு பெருக்கிறது, குப்பையை எடுக்கிறது, காவா விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, செத்த நாயிலிருந்து எல்லாம் வந்து விடும். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு நோய் தொற்று வராமல் கூட நம்மளை பாதுகாக்கக்கூடிய எல்லை சாமிகள் மாதிரி அவங்கள பார்க்கலாம். எனக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து அதாவது ஒரு பேசிக் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரம் அவங்க வேலை செய்யலைன்னா
சென்னையே ஸ்தம்பிக்கும். இதை வந்து நான் வந்து மாநகராட்சியில் ஒரு 10-12 வருஷம் வந்து நான் வந்து ரிப்பன் பில்டிங் ஒண்டி கவர் பண்ண ஒரு நிருபராக என்னால் 100% சொல்லுவேன். அப்படி ஒரு துறையில் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அரசுக்கு. அவங்க மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்குது, அவங்க பிரச்சனைகள் இன்னும் முடிக்கப்படலை. அந்த விவகாரத்தில் அமைச்சர் சேகர் பாபு உண்மைக்கு மாறாக புறமாக சொல்லி உண்மைகளை மறைத்து அவர்களுக்கு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். இது முதல்வருக்கும் தெரியும், இன்றைக்கு முதல்வருக்கும் தெரியும் இந்த சப்ஜெக்ட். தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது ஒன்று. ரெண்டாவது, பரந்தூர் விமான நிலையம் என்ன முதல் கையெழுத்து போட போகிறாரு, என்ன முதல் கையெழுத்து போட போகிறான்னு கேட்கப்பட்டது. நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி பரந்தூர் சப்ஜெக்ட் எதனா தொடுவார். அப்புறமா ஒரு சில அதிகாரிகிட்டலாம் விசாரிக்கும் போது இதில் என்ன சார் பிரச்சனை வரும், இதை செய்கிற என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, பொலிட்டிக்கல் வில் இருந்தால் திட்டம் வராது. அவங்க சொன்ன அதிகாரிகள் என்ன சார் பொலிட்டிக்கல் வில் திட்டம் வரும்? ஏங்க, when the chief minister of state is not interested in a project, அந்த ப்ராஜெக்ட் நடக்காது. இப்போது 8 வழி சாலை பிளான் பண்ணாங்க, அதில் வந்து மலைகளை குடைந்து கான்ட்ராக்டர்கிட்ட வந்து எடுத்து பண்ணலாம், இதில் ஒரு பணம் வருன்ற மாதிரி ஒரு லாபி வந்து வேலை செஞ்சுது. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கிட்டேயும் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு இஷ்டம் இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து அதில் முனைப்பு காட்டினாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னால் திமுக வந்து எதிர்த்துச்சு. அதுக்கப்புறம் திமுக வந்து அது பசுமை வழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது திட்டத்தை எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதேமாதிரி பரந்தூர்லேயுமே அவங்களுக்கு வந்து அதை திட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மக்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இடம் தானே, அதனால் என்ன, அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்க வயிற்றில் அடிச்சு வாயில் அடித்தாலும் அந்த 2 திட்டத்தை கொண்டு வருவோன்ற அந்த எண்ணம், அந்த தவறான புரிதல் வந்து திமுகவுக்கும் அதிமுக அரசுக்கும் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து பரந்தூர் விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் 100% எதிர்த்தார். இல்லை எதிர்த்தார் போல் நம்மிடம் பேசினார், இல்லை நடித்தார், ஏதோ ஒன்று செய்தார். ஆமாம், இன்னைக்கு அவர் தான் அதை பண்ணார், அவர் தான் அதை பேசினார். நானே பரந்தூர் மக்களை புரட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு திரள் பண்ணி அவங்கள வந்து தலைமைச் செயலகம் வர நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்லாம் சொன்னார். நல்லா பேசினார், பவர்ஃபுல்லாக பேசினார். அப்படி பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு, வைபு லைக்கு ரீல்ஸு எல்லாம் இருந்தது. அந்த காட்சி நீங்கள் பரந்தூர் எடுத்து பாருங்கள், சமூக வலைதளம். என்ன மனுஷன்ப்பா, விவசாயி பிரச்சனைக்கு எப்படி பொங்குறாரு, எப்படி பேசுகிறாரு, என்ன கவுண்ட்ரு, வந்துட்டான் நமக்கு உண்டான தலைமை வந்துட்டான், அப்படி இருக்கும். வந்து 10 நாள் ஆச்சு, அப்படியே அமைதி. அந்த கல் எடுத்து கிணத்துல போட்டால் இருக்காது. அப்படி இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இதுதான் பொலிட்டிக்கல் டெசிஷன். நீங்கள் 10 நாள் இருங்க, இல்லை 5 வாட்டி முதலமைச்சர், அது முக்கியம் இல்லை. என்ன விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, உங்களால் பண்ண முடியுமா முடியாதா? தட் இஸ் லீடர்ஷிப். கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அது வேறு விஷயம். பட் முதலமைச்சராக செயல்படுறீங்களா, அதுதான் என்னோட கேள்வி பத்திரிகையாளராக. முதலமைச்சராக செயல்பட்டீங்கன்னா பரந்தூருக்கு ஏன்னா பணம் செலவாகுமா? ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்கிறதுக்கு 10 பைசா செலவாகுமா? இன்றைய முதல்வர், நான் தான் இன்னைக்கு தேதியில் முதலமைச்சர், நான் இந்த சேரில் உட்கார வரலாம், பரந்தூரில் விமான நிலையம் வராது. ஜோசப் விஜய் மீறி யார் இங்கே விமான நிலையம் கட்டுறதுன்னு நான் பார்க்குறேன். வந்து உட்காந்துட்டேன், மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க. நம்பிக்கைக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் வாழ்நாள் நான் நேசிப்பேன். நான் இல்லைன்னா பரந்தூர் வரும், நான் இருக்கிறவரெலாம் வராது அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு, இல்லை ஒரு நியாயமான ஒரு வார்த்தை இதெல்லாம் நான் சொல்லி அவருக்கு தோணக்கூடாது. இது இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும். அப்போது அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்க, விவசாயிகள்கிட்ட பேசினீங்க, அந்த பிரச்சனையை உள்வாங்கினதா நீங்கள் வெளியில் சொன்னீங்க, ஏன் செயல்பட மாட்டேன்? கண்டிப்பாக அந்த மக்கள் விஜய் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நல்லா போட்டாங்க, நிறைய இடத்துல நிறைய தூக்கி போட்டாங்க தாவேக்கா. ஆனால் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்குன்னா வீடு இருக்குதா பரந்தூரில், இல்லை நான் அங்கே எதனா ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கிறேன்னா, இல்லை என்னோட கத்திரிக்காய் செடி வியாபாரம் அங்கே எதனா பாதிப்படுறேன். நான் 4 வாட்டி பரந்தூர் போயிட்டு வந்திருக்கேன். பரந்தூர் கிராமத்தை சுற்றி அருமையான ஏரி, ரைட்டில் திரும்பினா அங்கே ஒரு சின்ன தாபா மாதிரி ஒன்று இருக்கும். நல்லா அது கடையே கிடையாது, சுற்றி ஒரு ரம்யமான ஒரு ஆலமரம் இருக்கும். ஆலமரத்து மாதிரி டீ கிடையாது. உள்ளே போனீங்கன்னா அப்படியே ரோடு வளைஞ்சு போயிட்டு ஒரு கோயில் ஒன்று போகும். சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி ஒரு இடம், பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அதுக்கு தான் அதை சொல்கிறேன். அந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஏரி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி சின்ன கால்வாய் மாதிரி அப்படியே போகுது உள்ளுக்குள்ள. உண்மையிலே சென்னைனா நான் ஒரு நமக்கு 2 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போனேன். அவ்வளோ இருக்கிறா அப்படின்றது எனக்கு அந்த ஒரு டோப்போகிராஃபியே தெரியாது. இப்படிக்கா வந்து திருவள்ளூருக்கு வரலாம், ஸ்ரீபெரும்புத்தூர் நடுவில் அந்த பக்கம் எல்லாம் இருக்குது. அப்போது ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ 2500 அவர் உடனே கொடுக்க முடியாது, 100% நான் ஒத்து போகிறேன். திமுக 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க, நீங்கள் கூட 2 வருஷம் கழிச்சு கூட கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் அது.
உடனே மக்களுக்கு போடுறதும் இல்லை அப்புறமா போடுறதும் இல்லை தகுதின்ற பேரில் மக்களை குறைக்கிறதோ இல்லை மக்களை ஏமாத்துறது இல்லை மக்களுக்கு நல்லது செய்யுதுன்றது அந்தந்த அரசனுடைய கடமை. வேணான்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு என்ன, மோதிரம் தங்கம் போடுறேன் தாய்மாமா சீரு அதுக்கெல்லாம் பணம் வேணும், கேஸுக்கெல்லாம் பணம் வேணும். கேஸ் வந்து எங்கேருந்து வரணும், ஈரான் போர் சரியாகணும், அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் விலை குறையணும், கப்பல் வந்து இப்போ 10 மடங்கு 6 மடங்கு விலைவாசி ஏறி போச்சு, கப்பல் கிடைக்கணும், அந்த கப்பல் தாண்டி கீண்டி வந்து அது துறைமுகம் வந்து இறக்கி அது இந்தியனுக்கு இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே வந்து கஸ்டமருக்கு போய் போகணும். இவ்வளோ வேலை வேணுக்கு பரந்தூர் வேணான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த முடிவு எடுக்க மாட்டாரு? அவர் சொல்ல மாட்டார், நான் ஒண்டி ஏன் சொல்லணும்? அவருக்கே அக்கறை இல்லை தன் சொந்த மக்கள். பின்னணியில என்ன காரணங்கள் இருக்குங்க? திமுகவுக்கு என்ன காரணங்கள் இருந்ததோ அதே காரணங்கள்ல விஜய்க்கு இருக்கா? திமுகவுக்கு அதிமுகவுக்கு பின்னாடி அந்த இடத்த வந்து கான்ட்ராக்ட் விட்டா கான்ட்ராக்டர் தனி பெரும் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்தா அதனால அரசுக்கு ஆதாயம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் இருக்கும்னு ஒரு பேசுபொருள், ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டை நான் நம்புகிறேன். இவர்கள் எல்லாம் புனிதர்கள் அப்படின்னு நான் பேச வரல. புனிதமாக பேசிட்டு அவ்வளவு பேச்சு பேசி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு நான் கண்டி வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறீங்களே என்ன அர்த்தம்? அதேமாதிரி இலங்கை பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, ஆனால் ஒன்றா கடிதம் எழுதி இப்போ நீங்கள் என்ன எழுதுனீங்க? அவங்க எழுதுனது டிஓ லெட்டர், நீங்கள் எழுதுறது காதல் கடிதமா? சரி, அதெல்லாம் கூட ஓகேங்க, அது சர்வதேச பிரச்சனை, அதை வந்து எடுத்தவங்க கவுத்தோட தீர்க்க முடியாது. விஜய் அவர்கள் இல்லை, நாளைக்கு அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி இலங்கை மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அவங்க இந்த இடத்துல வந்து வேலை பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க பாதிப்பு சொல்கிறாங்க, அங்கே சமூக விரோதமாக ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்றது பழைய பிரச்சனை நம்ம கச்சத்தீவு கொடுத்தது. அதை வந்து ஒரு முதலமைச்சரால் உடனே அதை தீர்வு செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை, அவரு சொன்னார். ஆனால் அவரு சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்தில் நான் முதல்வரை வந்து நிலைப்பாடுங்க. ஒரு இந்திய திருநாட்டுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாடுன்றது இந்திய திருநாட்டின் ஒரு அங்கம். தமிழ்நாட்டு ஒரு இஸ் அ ஸ்டேட். ஸ்டேட் கேனாட் சால்வ் அன் இஷ்யூ விச் இஸ் ரிலேட்டட் டு 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அவ்வளோதான், அதுக்கு மேலே அதில் வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஒருவேளை பிரதமர்கிட்ட விஜய் அவர்கள் ஒரு நல்ல நட்பு பாராட்டி இது மாதிரி பிஜேபி அரசிடம் அவர் பேசி எப்போ வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு, அதே மாதிரி மத்திய அரசு வந்து எதனா முயற்சி பண்ணி ஒரு சர்வதேச கன்வென்ஷன் ஒன்று மாதிரி பண்ணிட்டு இதை திருப்பி நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அரசியலில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்ம பேசல. பரந்தூர் நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் எதிர்த்தீங்கன்னா உங்களை மீறி எல்லாம் திட்டம் வர முடியாது. ஆனால் மாநில அரசு தான் இடத்த கையகப்படுத்தி அதை ஒப்படைக்கணும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கிட்ட, அவங்க கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்டணும். அப்போ ஏழை பாழை விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த இடத்த இது பண்ணி இன்னொன்று சொல்கிறேன், அந்த இடத்துல சுற்றி ரெஜிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் அங்கே இடம் விற்கணும் இல்லை வாங்கணும்னா உங்களுக்கு முடியாது. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இது இப்போ அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? வாங்க முடியுமா, விற்க முடியுமா, முடியாது. விவசாயிகள் தொடர்ந்து தைரியமாக நிம்மதியாக என் நெல்லுக்கோ இல்லை என்னோட கத்திரிக்காய்க்கோ இல்லை நான் ஏதோ விவசாயம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அது தைரியமாக பண்ணலாம், இனிமேல் இல்லை அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை முதலமைச்சராக நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லை? இதுதான் வந்து கவர்னன்ஸ். இதில் அவருக்கு நிறைய முரண் இருக்குது. இப்போது கேரளாவுக்கு வந்து மோடிஜி கோச்சிக்குவார், அதனால தான் போகலான்றாங்க. மோடிஜி கோச்சிக்குன்னா கோச்சிக்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பக்கத்தில் நட்பு நாடு உங்களுக்கு. ராகுல் காந்திக்கு பிடிச்ச ஒரு செய்தி வந்திருக்கு, ராகுல் காந்தி உங்களுக்கு பிடிச்சோம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கலந்துக்கணும். பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது. அப்போ அந்த லீகில் நீங்கள் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் லீக்லேயோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் லீக்லேயோ இல்லை வந்து மம்தா பானர்ஜி லீக்லேயோ பாஜகவை எதிர்க்கிறது அந்த இடத்துல நீங்கள் இல்லை. நான் அப்படி தானே புரிஞ்சுக்கிறேன். இது வரையிலும் எதனா ஒரு அறிக்கை முதலமைச்சர்கிட்டேருந்து நீ ஏபிவிபி வந்தாங்க, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்கள் யோசிக்கிறோம் பார்க்குறோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே மறுப்பு வந்திருக்க வேணால் முதலமைச்சர் அலுவலகத்தில் அவ்வாறுலாம் எதுவும் சொல்லலை. வந்தவர்கள் மரியாதை நிமித்தமாக வந்தாங்க, நட்பு பாராட்டினாங்க. நட்பு பாராட்டி வந்தவங்களுக்கு நட்பு பாராட்டுறது தான் தமிழக கலாச்சாரம். அதன் அடிப்படையில் நட்பு பாராட்டப்பட்டது. மற்றபடி மத்திய அரசின் திட்டத்தையோ மத்திய அரசின் கொள்கையோ ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. இங்கனம் ஈவன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நல்ல தமிழ் நல்ல அரசியல் தான் நான் பேசியிருக்கிறேன். இதை தான் அவர் பண்ணனா நல்லா இருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் பேசினது வேறையா இருக்குது, செய்கிறது வேறையா இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்ததுனால சேர்த்ததுனால பாஜக கோவத்தில் இருக்காங்க.
மேலும் மேலும் கோவத்துக்கு ஆளாக வேணாம்னு நினைச்சு அந்த முடிவு எடுத்துட்டாரு அப்போ வேணாம் அப்படிங்கிறது. இல்லை பாஜக இன்னும் ரொம்ப பயங்கரமாக கோபமாக இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பாஜக வந்து அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது வரலும் சிபிஐ வந்து ஏதோ வழக்கு வந்து தீவிரத்தன்மை காட்டுனதில்ல. இப்போ பரந்தூர் விஷயம் நம்ம பேசணும். அடுத்து கரூர் சம்பவம், யாரு குற்றவாளி? யார் கூட 12 அதிகாரிகளை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கரூர் மாவட்டத்தில். அதிகாரிகள் நீங்கள் இடமாற்றம் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இல்லை பண்ணலை, இது பிரச்சனை இல்லை. அதிகாரியை கேட்டால் உங்கள் மேலே குறை சொன்னாங்க. அப்போ யார் சொல்கிறது உண்மை? நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் உண்மை, 40 பேர் மேலே இறந்தது உண்மை, குழந்தைகள் இறந்தது உண்மை. நீதி வேணும் நீதி வேணும்னு நீங்கள்ல, இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் தான் சிபிஐ விசாரணைன்னு சொன்னீங்க. அட்லீஸ்ட் இப்போ சிபிஐ கிட்ட உங்கள் விசாரணை தாமதமாகுது, நாங்களே விசாரிக்கிறோம், கோரிக்கை வைங்க, இல்லை கோர்ட்டுக்கு போங்க. அவங்களும் பாருங்கள், சிபிஐயும் பாருங்கள், அழகாக அதை விசாரிக்காமல் அப்படியே ஊர்க்கா போடுறாங்க, தெரியுதுங்களா, தாமதப்படுத்துகிறாங்க. இப்போது ஒரு ரோட்டில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டி நின்னா உடனே ஸ்பாட் ஃபைன் போடுறீங்க. நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டால் உடனே வந்து 400 ரூபா கட்டு, 1000 ரூபா கட்டு, ஃபைனு, ஸ்பாட் ஃபைன்ன்றீங்க. ஒருத்தர் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணால் உடனே சட்டம் வந்து தன் கடமையை செய்ய வருது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில், கரூர் சம்பவம் மாதிரி விஷயத்தில் ஏன் சட்டம் வந்து கடமையை உடனே செய்யாமல் காத்திருக்குது? சட்டம் ஏன் தூங்குது? ஜம்மகாலம் தலைகாணி எல்லாம் போட்டு வச்சுன்னு தூங்கினுக்குது கரூர் கேஸில். விசாரிங்க. ஒன்று தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க மீது தண்டனை கொடுங்க, இல்லை தப்பு எதுவும் நடக்கலை, இது அஜாக்கிரதையால் நடந்தது, இது வந்து கொஞ்சம் ஓவர் சைட் பண்ணிட்டாங்க, இது வந்து விபத்து, என்ன விபத்துன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். அமைதியாக வச்சுருந்தா என்னங்க அர்த்தம்? யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இதை நான் பாஜகவை பார்த்து கேட்குறேன், சிபிஐ பார்த்து கேட்குறேன். எதுக்கு அப்போ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்கு? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பேசப்பட்டது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நிறைய முரண் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 பேருக்காவது அமைச்சர் பதவி கிடைச்சிரும், சிலருக்கு வாரியங்கள் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போனதாக தகவல் இருந்தது. இப்போ ஆதவர்ஜனா வந்து திருமாவளவன் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, விஜய் அவரோட முடிவு அதுதான், கண்டிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் அமைச்சர்கள் இடம்பெற மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கண்ணியம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கும். அதிமுகவுக்கு வந்து அந்த கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வரல, அப்போ ஆளுங்கட்சி கிடையாது, அப்போ அமைச்சர்கள் ஆகிற வாய்ப்பு இல்லை, இயற்கையாக அமையல. சரி, செயற்கையாக கூட்டணி என்று வைத்திருந்திருந்தால், தேர்தலுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அது தமிழக கழகம் வந்து அவங்க இறங்கி வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வேணும், 108 தான் இருக்குது. லெட்ரு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சட்டப்படி இது செல்லும், இது வந்து ஜனநாயக முறை, இது மாதிரி நிறைய நேரத்தில் நடந்திருக்கு, இது யதார்த்தம், இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அமைச்சரவையில் பங்கு தான். விஜய் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. விஜய் அவர்கள் மாறாக என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க தான் போய் கேட்கணும். அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது கோவப்பட்டாங்கல்ல, அவர் சேர விடலை, அவர் பண்ண விடலை, அவர் கட்சி பலவீனமாகி போச்சு, சரிப்பா, அதுதான் மகாராசா சொன்னார்ல, உங்களெல்லாம் வந்து அமைச்சராக்குறேன், அதாக்குறேன், இதாக்குறேன். அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா சாமி, நீ ஒரு பெரிய மனிதர் தானே, கோட்டு சூட்லாம் போட்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு உக்காந்துக்கிற, வெள்ளை உள்ளம் இருக்குது உனக்கு, நல்லா அழகாக இருக்கிறீங்க, அறிவாக இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள் பேச்சை ஒண்டி கேட்டுட்டு அவர் பேச்சை கேட்காம போனால் எங்கள் பதவி போயிடும், நாங்கள் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நீங்கள் எம்எல்ஏவே இல்லாமல் எங்களை பண்ணிடுவீங்க பொழுது, நீங்கள் பண்ணுற அரசியல்லாம் பார்த்தா டிஸ்குவாலிஃபைடுன்றாங்க, கோர்ட்டுக்கு போகுன்றாங்க. ஆல்ரெடி நாங்கள் அதுக்கெல்லாம் பயந்து தான் நாங்கள் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் உங்கள் பேச்சை முழுசாக கேட்டால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பொழுது பட்டநாமம் தான் மிச்சமாகும் பொழுது, அதனால் எங்கள் 25 பேரில் எங்கள் 47 பேருன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, எங்களுக்கு பார்த்து வந்து 1-2 அமைச்சரவை கூட கொடுங்க, ஏதோ இப்போ 3, 6 ஏதோ ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் போய் எங்கள் தலைவர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி 47க்கும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கூட பேசலாம். நாங்களே பார்த்துக்குறோம், நாங்கள் 27 பேர் இருக்கிறோம், அவர் சொல் பேச்சு வர முடியாது, அவரை கைட்டி விட்டுட்டு நாங்கள் வரோம், எங்களை நீங்கள் சேர்த்துக்கங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பிச்சுக்கிச்சு. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நட்டாத்தில் நிற்கிது. விஜய் அவர்கள் ஒரு வேளை மீறி, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை தானே, அதை பார்த்துக்கலாம், அரசியல் பண்ணுறதுக்கு தான் வந்தாச்சு, முழுசாக நஞ்சாச்சு, இனிமேல் முக்காடு போட முடியாது, நீங்கள் வாங்க பரவாயில்ல அமைச்சரவையில் பதவி கொடுத்துக்கிறேன், டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவும் வந்தால் நம்ம அரசு தரப்பில் சபாநாயகரை வச்சு கோர்ட்டு கேஸ் ஆடலாம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறது. இந்த பொலிட்டிக்கல் அந்த தைரியம், அந்த ஸ்டெபிலிட்டி அது விஜய்க்கு இல்லை. இல்ல சேர்த்தனா அது கட்சி மேல உள்ள ஒரு கலங்கமா மாறிடும் இல்லையா? சரி, நீங்க ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, அவங்களே கூப்பிட்டு நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, அது வீட்டுக்கு சால்வ் போட்டீங்கல்ல, ஓட்டு போட்டாங்க, அவங்களோட தேவை முடிஞ்சு, சோஃபா இறக்கி சால்வ் போட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அப்பவே போயிடுச்சு. இனிமேல் இந்த டிராமாலாம் பண்ண வேணாம், பேரு கெட்டது தான். நீங்க குதிரை பேர் அரசியலுக்காக அந்த கட்சியை உடைச்சது உண்மை. அவங்க யாரும் வந்து வாலண்டியரெல்லாம் வண்டியில ஏறின்னு வரல, நீங்க ஆசை காட்டினீங்க, அவங்க வந்தாங்க.
அவங்கள அப்ரோச் பண்ணலையா? விஜய் தரப்புல இருந்து அப்ரோச் பண்ணாங்க? 2 பேருக்குமே ஆசை இருக்குதுங்க. ஓகே. சரிங்க, இப்போ விஜய் வந்து இல்லைங்க அமைச்சரவையெல்லாம் பதவி தர முடியாது, வேணும்னா வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா இவ்வளவு பிரச்சனை அந்த கட்சியில வந்திருக்குமா? வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாங்க, இல்லைண்ணா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோண்ணே. சரி பண்ணிக்கோ போ, அவ்வளோதானே. எதுக்கு இவ்வளோ நிர்பந்தம்? எதுக்கு பொதுக்குழுவை கூட்டின உடனே? இப்போ தாவேகா ஸ்டெபிலிட்டிக்கும் தாவேகாக்கு மெஜாரிட்டிக்கு வர்றதுக்கும் அதிமுக பொதுக்குழுக்கும் என்ன சம்பந்தம்? அது வேற கட்சி, இது வேற கட்சி. அது கூட்டணியில் இல்லை, 2 பேரும் கூட்டணி இல்லை, உறவு இல்லை, ஒட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு அவசரப்படுறீங்க. எதுக்காக பொதுக்குழு? எடப்பாடி பழனிசாமி நம்மளோட திட்டத்துக்கு எதிராக இருக்கார். அதனால் தலைவரை கைட்டி விட்டா நம்ம பண்ணு ஜாலியாக ஆதவோடு சேர்ந்து ஜாலியாக பாஸ்கெட் பால் விளாட்லாம். அதானே எண்ணம், அதானே சிந்தனை. சரி, அவராச்சு விஜயாச்சு சிக்கலில் இருக்குது. சரி, சிக்கலுக்கு நம்மளால் தான் ஆரம்பித்தோம், இது ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். என்ன பண்ணுவோம்? ஒன்று இல்லை, சரி செட் ஆகாது. நான் வக்கீல்கிட்டலாம் கேட்டேன். இது வந்து ஜட்ஜிங்கெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம மேலே டென்ஷனாக இருக்கிறாங்க. 5 கோடி ரூபா பாக்கி வச்சதுக்கு 1.5 கோடி பணம் கட்டுறியா இல்லையான்ற மாதிரிலாம் வந்துச்சு. டிவோர்ஸ் பெட்டிஷன் வேறு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கரூர் கேஸ் வேறு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா போதாக்குறைக்கு வந்துட்டு இந்த சொத்து இது பேர் என்னது கார் வாங்கினது ஒன்று இருக்குது. அப்புறம் இது வேறு கூட சேர்ந்ததுன்னா ஒரே சிரமமாக போயிடும். கரூர் கேஸ் வேறு இருக்குது. அதனால் இது டிஸ்குவாலிஃபை, இது ஒண்டி தான் அரசியல் ரீதியாக பாக்கி. எனக்கு இதையும் வந்துச்சுன்னா அரசியல்லையும் கேஸு, இங்கே வருமானத்துலேயும் கேஸு, தனிப்பட்ட வாழ்க்கையில் கேஸு, கரூரில் அது என்னன்றது எதில் சேர்க்குறதுன்னு தெரில. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இது வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டா கூட அது பஞ்சாயத்து முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் தான் இப்போ வந்து பாலம். ஐயா திருமாவளவன் தான் இங்கே இருக்கிறத, அதாவது அவங்க தனியாக சொல்ல கூச்சப்படுவாங்க, இவர் வந்து டப்பிங் பண்ணி சொல்லுவார். இல்லை, ஆதவர்ஜுனா வந்து எனக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு, அதிமுக வராது. சார் நீங்கள் எந்த சைடு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு? அது உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் வாயில் எதுக்கு அதிமுகன்னு வருது? உங்களுக்கு கம்யூனிஸ்ட்டை தான் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட்லேருந்து எதிர்ப்பாங்க, அவங்க வாங்க இவங்க வாங்க இவங்க வேணாம். அந்த வேலைக்கெல்லாம் என்னன்னா கம்யூனிஸ்ட் போயிருக்கிறாங்களா? ஒன்று சொல்லுவாங்க, மதவாத சக்திகள் உள்ள வந்தால் நாங்கள் வெளில போயிடுவோம், அவ்வளோதான். இது வந்து சண்முகம் வாயிலையும் வரும், பாலபாரதி வாயில் அவங்க வாயிலையும் வரும். இது வந்து அந்த கட்சியில் யார் யாரெல்லாம் வீரபாண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் சிபிஐ சிபிஎம்னு இல்லை, தோழர்கள் வாயிலிருந்து எல்லாரும் வாயிலையும் இதுதான் வரும். அது மாற்றி பேசுறது, திருச்சி பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது, மறுநாள் மாற்றி பேசுறது, கிசுன்னு பேசுறதுலாம் கிடையாது. அதுதான் நிலைப்பாடு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்போது நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஆட்சியில் நீங்கள் போய் பங்கு பெறணும்னா பங்கு பெறுங்க. எதுங்க அதிமுக பாஜக இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னென்ன அவராச்சு விஜயாச்சு ஆட்சியில் பங்கு பெறணும்னா காங்கிரஸ் மாதிரி முன்னாடியே போயிடலாம் இல்லையா? எதுக்கு வந்து இவ்வளோ பல்ட்டி அடிச்சு கடைசியில் வந்து, அதாவது ஒரு கஷ்டமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அப்படியே தவிக்கிறதா அப்படி சொல்லிக்கிறது வெளியில். நான் ஏன் இதை எடுத்தேன் என்றால் ஒன்றும் இல்லை, சுயநலம், அவ்வளோதான். வேற என்ன இதில் என்ன பொதுநலம் இருக்குது? இப்போ வன்னியரசு அமைச்சர் ஆனால் மக்களுக்கு என்ன, ஆவா கட்டி மக்களுக்கு என்ன? வன்னியரசு ஆயிட்டு சொத்து வரியை குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா நன்றி வணக்கம், சூப்பர் மனுஷன். எஸ்பி வேலுமணி ஏற்றி விட்டார், நேரு அதை விட அதிகமாக ஏற்றி விட்டார், ஐயா வன்னியரசு வந்து குறைச்சி விட்டார். ஆனால் இப்போ அந்த துறை வந்து அமைச்சர்கிட்ட இருக்குது, யார்கிட்ட? விஜய் கிட்ட இருக்குது, முதலமைச்சர்கிட்ட. அப்படின்னா ஆமாம் சூப்பர். அதாவது நேருவை விடவும் இவரை விட எஸ்பி வேலுமணியோட முதல்வர்கிட்ட அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தண்ணி விநியோகம் பண்ணுறதும் ஊராட்சி நகராட்சி முதலமைச்சர்கிட்ட வந்ததுனால பார்த்தீங்களா மாற்றம் அப்படின்னா சூப்பர். ஒன்றுமே தான் நடக்கலையே. மாறாக சொத்து வரி தண்ணி வரி வந்து மாநகராட்சியில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தாம்பரத்தில் வந்து தண்ணி வரியை கூட்ட சொல்லி சர்க்குலர் போயிட்டு இருக்குது. என்ன முரண்பாடு நடக்க போகுதுன்னே தெரியல. மாநகராட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ ஆளுகின்ற இருக்கு. ஆனால் அரசு வந்து தாவேக்கா வந்து விட்டது. ஒரு சில கவுன்சிலர் வந்து தாவரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தாவேக்காக்கு திமுக தரப்பில் இருக்கிற கவுன்சிலர்கள் நிறைய பேர் தாவரத்துக்கு தயாராகிறாங்க. அவங்கள வந்து பரவாயில்ல வாங்க நல்ல விஷயந்தான் அப்படின்றாங்களா. இப்போ ஏன்பா உங்கள் கட்சியில் இல்லையா கவுன்சிலர்? விஎஸ் பாபு எங்கேருந்து வந்தார்? இங்கேருந்து அங்கேருந்து அங்கே போய் வந்தார். ஆதவர்ஜுனா எங்கேருந்து வந்தார்? அவரும் 2 கட்சியில் இந்த தான் வந்தார். நிர்மல்குமார் எந்த கட்சியில் சேர்ப்பீங்க? எந்த கட்சியில் இல்லாமல் இருந்தார் அவர்? எதில் சேர்ப்பீங்க அவரை? சார் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வைபில் சின்ன பசங்களுக்கு அரசியல் தெரியாதவர்களுக்கு விஜயண்ணா சொல்லி பண்ணிட்டீங்க. இப்போது முன்னாடி நடந்ததோ பின்னாடி நடந்ததோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்னும் வரலையே. எப்போ வரும்? அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. பொதுமக்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்கல்ல,
அவங்களுக்கு என்ன பதில்? ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.